மக்களுக்காகவே அரசு, மக்களின் நலனுக்காகவே திட்டங்கள். இதுவே மக்கள் நலன் சார்ந்த ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும். அதற்காக மக்களின் தேவையறிந்து புதிய திட்டங்களை கொண்டு வருவது மத்திய மாநில அரசுகளின் கடமையாகும். அந்த வகையில் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கும் அனைத்து வகையான மருந்துகளும் மலிவான விலையில் கிடைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகங்கள் திட்டம் தொடங்கப்படும் என கடந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 500 மருந்தகங்களும், தொழில் முனைவோர் மூலம் 500 மருந்தகங்களும் என மொத்தம் 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. சென்னை தியாகராய நகரில் உள்ள முதல்வர் மருந்தகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 1000 முதல்வர் மருந்தகங்களை அண்ணா நூற்றாண்டு நூலக கலையரங்கிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்போது பேசியவர், கல்வியும் மருத்துவமும் தான் திராவிட மாடல் அரசின் இரு கண்கள் என்றும் அனைவருக்கும் தரமான மருந்துகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கவும், சிறந்த மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி அனைவருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வகையில் உறுதி செய்யவும் பல்வேறு திட்டங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். பொதுமக்கள் தங்களுக்கான மருந்துகளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது நிலைய மாற்றணும், அவங்களுடைய சுமையை குறைக்கணும்னு இந்த மருந்தகங்களை நாங்கள் திறப்பதற்கு திட்டமிட்டோம். சுகர், பிபி என்று சொல்லப்படக்கூடிய நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மருந்துகளை வாங்க வேண்டிய இருக்கிற காரணத்தால் அதிகமான செலவாகுதுன்னு பலரும் கவலைப்பட்ட காரணத்தினால இந்த மருந்தகங்களை திறக்க நாங்கள் திட்டமிட்டோம். சொன்ன மாதிரியே இன்னைக்கு 1000 மருந்தகங்களை திறந்திருக்கிறோம். இந்த நிலையில் தங்கள் ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை முடக்கியுள்ள திமுக அரசு அத்திட்டங்களின் பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறையின் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர், அதிமுக ஆட்சியில் அம்மா மருந்தகங்கள் தொடங்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். ஆட்சி மாறியதும் அம்மா மருந்தகங்களை முடக்கிய திமுக அரசு தற்போது முதல்வர் மருந்தகம் என்று ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளதாக சாடினார். ஜெயலலிதா தொடங்கி வைத்த பிற திட்டங்களையாவது திமுக அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டார். ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பா ஏழை எளிய நோயாளிகளுக்கு அவங்களுக்கு இந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த ரேட்டை ரிடக்ட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா அவர்களை அரசு சார்பில் தமிழ்நாடு முழுக்க கூட்டுறவுத்துறை மூலமாக அம்மா மருந்தகங்களை திறந்தார்கள். அது இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது அவங்க நடுவில் சரியா செயல்படுத்தல. அதான் சப்ஜெக்ட். அம்மான்ற பெயர் இருந்ததுனால இதான் சப்ஜெக்ட். அதனால அம்மா மருந்தகங்கள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டதை மறைத்து இப்பொழுது அம்மா பெயரை மறைக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அது நீங்க முதல்வர் மருந்தகம் தொடக்கிறாங்க. இது ஏற்புடையது அல்ல. இது அம்மா மருந்தகத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலை. ஸ்டிக்கர் எப்படின்னா அந்த அம்மான்ற அந்த பெயர் மேல ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். முதல்வர் மருந்தகங்கள் மீது அதிமுகவின் குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோ இது ஒரு காப்பி பேஸ்ட் திட்டம் என்று பகடியம் செய்துள்ளார். மத்திய அரசு சார்பில் ஏற்கனவே நாடு முழுவதும் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அதனை காப்பி அடித்து மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு முதல்வர் மருந்தகங்களை திறந்துள்ளதாக விமர்சித்துள்ள அண்ணாமலை, நகல் என்றுமே அசலாக முடியாதென்றும்
தமது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எது எப்படியோ, எந்த பெயரில் இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டமாக இருந்தாலும் சரி, ஏழை எளிய சாமானிய மக்கள் பயன்பெறும் மக்கள் நலத் திட்டங்களை எந்த அரசும் முடக்காமல் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது.